இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மின்ட் ரைஸ், அதாவது புதினா சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். வாங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், முந்திரி இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக இப்போ ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு பாத்திரம் காஞ்சிச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சதும் இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் முந்திரி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு சாதம் போட்டு கிளறிடலாம். ஈஸி அண்ட் சிம்பிளான புதினா சாதம் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.